சார் இப்போ வந்து வாகன ஓட்டிகள்லாம் தப்பு பண்ணோம் அப்படின்னா, அது அதிகாரிகள் வந்து கேட்குறாங்க. இந்த மாரி வழக்கு பதிவெல்லாம் செய்றாங்க. அதுக்கான ஃபைன் எல்லாம் போடுறாங்க. இப்ப அதிகாரிகளே தவறு செய்றாங்க அப்படின்னா, இது எங்க புகார் அளிக்கிறது? இந்த புகார் பெரும்பாலும் ஏற்கப்படுகிறதா? அப்படிங்கிறது தான் மற்றொரு கேள்வியா இருக்கு சார். பொதுவாக இந்த டிராஃபிக் வயலேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து டிராஃபிக் வயலேஷன்றது வந்து பொதுமக்களுக்கும் அந்த அரசு அதிகாரிகளுக்கு எல்லாமே சமந்தான் அந்த இடத்துல. பொதுமக்கள் தவறு பண்ணால் அது வந்து ஒரு குற்றமாக கருதி அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறதும், அதே ஒரு அரசாங்க அதிகாரி ஏதோ ஒரு இபியில் வேலை செய்கிறவங்களோ இல்லை வேறு ஏதாவது துறையில் வேலை செய்கிறவங்களோ தவறு பண்ணால் அது தவறு கிடையாது அப்படின்ற மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அதிகமாக நம்ம பார்க்குறது என்னன்னா, இந்த போக்குவரத்து துறையில் இருக்கிற பஸ்ஸு அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ரெட்டு வந்ததுன்னா சிகப்பு விளக்கு எரியும் போது அவங்க நிற்கணும். ஆனால் ஒரு சில இடங்களில் அதையும் தாண்டி அந்த ரெட்டை தாண்டி போய் வம்பு வழக்கு வந்து இல்லை ஆக்சிடெண்ட்டெல்லாம் கூட ஆகிருக்காது, விபத்தெல்லாம் ஆகி பிரச்சனைலாம் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி தவறு செய்கிற பல சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி தவறு செய்யும்போது பொதுமக்களை ஆகிய நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை வந்து ஒரு வீடியோ படம் பிடிச்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு இந்த வீடியோவை ஆதாரத்தோட கண்டிப்பாக நீங்கள் அனுப்ப முடியும். அந்த நம்பர் பிளேட்டோட என்ன இருக்கிற எவிடன்ஸை போட்டு நீங்கள் வந்து புகார் அளிக்க முடியும். கண்டிப்பாக டிராஃபிக் போலீஸுக்கே நீங்கள் வந்து புகார் அளிக்கும், ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் பண்ண முடியும். அந்த மாதிரி புகார் அளிக்கும்போது அவர் வந்து கண்டிப்பாக அவர் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அந்த டிராஃபிக் போலீஸ்னால். அதில் அவர் தப்பிக்கவே முடியாது அந்த இடத்துல.